நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. துரியோதனன் தர்மண்ணா, பார்த்தீர்களா குருகுலத்தின் களங்கத்தை? நான் கேள்விப்பட்டேன், மக்கள் அவமானத்தால் தண்ணீரிலே மூழ்கி விடுவார்கள் என்று. ஆனால் இந்த வெட்கமில்லாதவனுக்கு இந்த ஏரியிலே மூழ்கியும் மரணம் வரவில்லையே. துரியோதனா, இனி நீ இந்த யுத்தத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. நான் யுத்தத்திற்காக அஞ்சவில்லை, என் மரணத்திற்கும் நான் அஞ்சவில்லை. பிறகு ஏன் ஏரிக்குள் ஒளிந்திருக்கிறாய்? பீமசேனா, பாண்டவர் ஐவரிலே யாராவது ஒரு பாண்டவரே உன்னோடு யுத்தம் செய்வார். அதிலே நீ வெற்றி அடைந்தால் பிறகு மீதம் இருக்கும் அனைத்து பாண்டவர்களும் எங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்வோம். இந்த பூமி உன்னுடையதாகிவிடும், அஸ்தினாபுரமும் உன்னுடையதாகிவிடும். அதோடு நாங்கள் அனைவரும் வனவாசத்திற்கு சென்று விடுவோம். தர்மண்ணா, அஸ்திரம் இல்லாமல் இருக்கும் இந்த துர் ஆத்மாவை கைது செய்யும் உரிமை உங்களுக்கு இருக்கிறது. பாருங்கள், வாயடைத்து போய் நிற்கிறார். அவனிடம் பழைய கணக்கை தீர்க்க வேண்டி உள்ளது. அவன் ஒருவேளை யுத்தம் செய்தால் கதையை கொண்டுதான் செய்வான். அவன் கதையை எடுத்தால் நானும் என் கதையுடன் அவனிடம் சண்டையிட வேண்டியிருக்கும். அவன் அவ்வாறு என்னுடன் சண்டையிட்டால் அவனுக்கே தெரியும் என்னிடமிருந்து பிழைக்க முடியாது என்று. நான் இவனுடன் யுத்தம் செய்ய செல்லுகிறேன் அண்ணா. இவனுக்கு என்னுடன் போரிட தைரியம் இருந்திருந்தால் இவன் தம்பிகளில் யாரையாவது காப்பாற்றி இருப்பானே.
இவனுக்கு எப்போதும் தன் உயிர் மீது பயம். அதனால் தான் தன் தம்பிகளின் உயிரை காக்க முன்வரவில்லை. இவன் எதிரில் தான் இவன் தம்பிகளை கொன்றேன். இவனால் என்ன செய்ய முடிந்தது? பீமசேனா, இவன் முன்னால் தான் நான் துச்சாதனனை கொன்றேன். துச்சாதனனின் அண்ணனாக இருந்தும் அவனை காப்பாற்ற வரவில்லை. வேறு யாராவதாக இருந்திருந்தால் தன் தம்பிகளின் உயிரை பறித்த என்னை இந்த பீமனை கொல்வேன் என்று நிச்சயம் சபதம் எடுத்திருப்பார்கள். ஆனால் இவரோ ஓடி ஒளிந்து விட்டால் இவன் எங்கிருந்து யுத்தம் செய்ய போகிறான்? இவனால் சக்தியற்று சூதாட்டமாட வந்தவர்களை ஏமாற்றதான் தெரியும். யுத்தம் எல்லாம் எங்கு தெரிய போகிறது? இவன் சகுனியுடன் சேர்ந்து சூழ்ச்சி செய்வான், யுத்தம் செய்ய மாட்டான். இவன் கோழை, ஏமாற்றுக்காரன். போதும் பீமசேனா, போதும். இதையெல்லாம் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீ என் வீரத்தையே அவமானப்படுத்தி விட்டாய். நான் யுத்தம் செய்வேன், நான் யுத்தம் செய்வேன். பீமா! பீமா, நான் உன்னுடனே யுத்தம் செய்வேன். உன்னுடன் தான். நான் பிதாமகர், துரோணர், சல்லியன், கர்ணன், மாமா சகுனி, என் பிள்ளைகள், சகோதரர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், வீரர்கள் அனைவருடைய மரணத்திற்கும் உன்னை பழிவாங்குவேன் பீமா, உன்னை பழிவாங்குவேன். பெரிய தவறு இழைத்து விட்டாய் மகனே, பெரிய தவறு இழைத்து விட்டாய். நீ யுதிஷ்டனையோ இல்லை நகுல சகாதேவனையோ யுத்தம் செய்ய அழைத்திருக்கலாம், பீமனை அல்ல. ஆனால் நீயே உன் மரணத்தை வலிய வரவழைத்துக் கொண்டு விட்டாயே. அதுதான் யுதிஷ்டனின் யுத்த நீதியாகும் மகாராஜா. தன் சத்ருவை உயிருடன் விடாமல் இருக்கும் யுத்த நீதி. மகாராஜா, யுதிஷ்டர் துரியோதனனை தன்னிடம் சரணடைய விரும்ப மாட்டார். ஏனெனில் அப்படி செய்தால் அவனை மன்னிக்காமல் இருக்க முடியாது. துரியோதனனுக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. ஆத்திரத்தில் நினைவிழந்து விடாதீர்கள், இதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் நினைப்பது போல் துரியோதனன் சாதாரண ஒரு வீரன் அல்ல. தாம் இருவரும் ஒரே குருவின் சீடர்கள். பலராமண்ணாதான் உங்கள் இருவருக்கும் கதை பயிற்சி கற்றுக் கொடுத்தார். இன்றே இதற்கு ஒரு முடிவு தெரிந்துவிடும், யார் இருவரில் சிறந்த கதை வீரர் என்று. இன்று இந்த பாண்டவர்களின் எதிரிக்கு மரணம் என்பதை காட்டிவிடுகிறேன். இன்றே மகாராஜா யுதிஷ்டருக்கு நான் வெற்றியை தேடித் தருவேன். ஆம் பீமண்ணா, எனக்கு தெரியும் இன்று நீங்கள் உங்கள் சபதத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று. இந்த துரியோதனனின் மாயையை எல்லாம் ஒழித்து அவனை கொன்று விடுவீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. துரியோதனா, இன்று கடைசி யுத்தத்தில் நான் உன்னையும் உன் தந்தை திருதராஷ்டிரரையும் இருவருடைய சூழ்ச்சி, கபடம், பஞ்சம், குற்றம் எல்லாவற்றிற்கும் பழிவாங்கியே தீருவேன். பீமசேனா, சத்தியம் செய்வதை விட்டுவிட்டு என்னுடன் யுத்தம் செய். யுத்தம், ஆசை தீர யுத்தம் செய். ஏனெனில் இன்றோடு நீ யாருடனும் யுத்தம் செய்ய முடியாது. இன்று நான் உன்னை கொன்று இந்த பூமிக்கு இரையாக்குகிறேன். உன்னுடைய சகோதரர்களை திரும்ப வனவாசம் அனுப்பி வைக்கிறேன். ஹே துஷ்ட பாவியே, உன்னுடைய அகங்காரத்தால் உன் அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய். உன் அகங்காரத்தால் கௌரவ வம்சத்தையும் அத்தனை வீரர்களையும் இழந்தாயே, அது போதாதா?
சாரதி, நீ இவ்வாறு மெதுவாக சென்றாய் என்றால் குருக்கேத்திர பூமியை குறிப்பிட்ட நேரத்திற்குள் சென்றடைய முடியாது. வேகமாக செல். சரி மகாராஜா. பீமண்ணா துரியோதனன் கதாயுதத்தை பார்க்கையில் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இருவருமே மரணத்தின் வடிவத்தை ஏற்றது போல் இருக்கிறது. இன்று சூரியன் மறைவதற்கு முன்னால் இந்த யுத்தம் முடிவதாக எனக்கு தெரியவில்லை. இல்லை பார்த்தா, நீ நினைப்பது தவறு. இன்று சூரியன் யுத்தத்தின் முடிவு தெரியாது அஸ்தமிக்காது. நகுலா, துரியோதனனின் பயங்கர ஆவேசத்தை பார்த்தால் எனக்கு பார்கவ சுக்கராச்சாரியரின் வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வருகிறது. அவர் சொன்னார், ஒரு வீரன் தன் உயிருக்கு பயந்து யுத்த பூமியை விட்டு சென்று அதன் பிறகு வேறு வழியில்லாமல் திரும்ப யுத்த பூமிக்கு வந்தால் தன் எதிரியோடு யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி எதிரியோடு யுத்தம் செய்யும் போது வெற்றியை மனதில் கொண்டே யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அவர் சொன்னதற்கு அர்த்தம் இதுதான். அந்த வீரன் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் யுத்தம் செய்ய வேண்டும். இன்று துரியோதனனும் அதே முடிவோடுதான் யுத்தம் செய்கிறான். ஒன்று ஜெயிக்க வேண்டும் அல்லது தன் உயிரை விட வேண்டும் என்று. சபாஷ் பீமண்ணா, சபாஷ்.
துவாரகேசா, பலராமண்ணா வருகிறார். மதுசூதனா, பலராமனா? கண்ணா, பலராமண்ணா, கண்ணா, கண்ணா. வணக்கம் பலராமண்ணா. கண்ணா, இந்த யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும். என் சிஷ்யர்கள் ஒருவர் கையால் ஒருவர் மடிவதை நான் விரும்பவில்லை கண்ணா. மேலும் கௌரவ குலத்தில் துரியோதனன் மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறான். அந்த துரியோதனனால் தான் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இந்த மகா யுத்தம் தொடங்கியது. அந்த துரியோதனன் ஒருவனால் தான் கௌரவ குலத்திற்கு நாசம் ஏற்பட்டது. ஆனாலும் கண்ணா, அவர்கள் எல்லோரும் அழிவதை தடுக்க வேண்டும் அல்லவா? கண்ணா, நான் ஆணையிட்டால் துரியோதனன் அதை கண்டிப்பாக செய்வான். யுதிஷ்டர் நான் சொல்வதை நிச்சயம் கேட்பார். பலராமண்ணா, இருந்தும் பேசுவதற்கு இது ஒன்றுமில்லை கண்ணா. இப்போதே இந்த யுத்தத்தை நிறுத்தியாக வேண்டும். பலராமண்ணா, கேளுங்கள் பலராமண்ணா. பீமசேனா! பீமசேனா! பலராமண்ணா, சொல்வதை கேளுங்கள். பீமசேனா, கதா யுத்தத்தில் கதையை கொண்டு போகக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்திருந்தும் எப்படி நீ துரியோதனிடம் தவறாக சண்டையிடலாம்? சொல். மட்டுமல்ல, ஒரு குருவை அவமானப்படுத்தி விட்டாய். கதா வித்தையை அவமானப்படுத்தி விட்டாய். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை பீமனே! பொறுமையாயிருங்கள் பலராமண்ணா, பொறுமையாய். இந்த பீமனுக்கு நான் சரியான தண்டனை தந்தே ஆக வேண்டும் கண்ணா. இவன் செய்தது அதர்மம், அநியாயம். அவன் நான் தண்டனை தராமல் விட மாட்டேன். பலராமண்ணா, தாம் என்ன சொல்கிறீர்கள் புரியவில்லை. பீமண்ணா எந்த அதர்மமும் செய்யவில்லை, எந்த அநியாயமும் செய்யவில்லை, எந்த பாவமும் செய்யவில்லை. கண்ணா, ஆம் பலராமண்ணா, தன் சபதத்தை நிறைவேற்றுவது பாவமா, அதர்மமா? பீமண்ணாவும் எடுத்துக்கொண்ட தன் சபதத்தை தான் நிறைவேற்றியுள்ளார். உங்களுக்கு தெரியாதா பலராமண்ணா? அன்று இதே துரியோதனன் திரௌபதியின் மானம் பறிக்கப்பட்ட போது அகம்பாவத்தினால் திரௌபதியை மடிமீது அமரச் சொன்னான். அப்போது பீமண்ணா துரியோதனனின் துடையை உடைத்தெறிவதாக சபதம் செய்தார். இப்போது தாங்களே சொல்லுங்கள் பலராமண்ணா, இதில் அதர்மம் எங்கிருக்கிறது? இதில் அநியாயம் என்ன? இதில் பாவம் தான் என்ன? பாவத்தை துரியோதனன் தான் செய்துள்ளான், அதர்மத்தை துரியோதனனே செய்தான், அநியாயத்தை துரியோதனன் தான் செய்தான். இருந்தாலும் பீமன் அப்படி செய்திருக்கவே கூடாது கண்ணா. தவறிழைத்து விட்டான். அவன் கற்ற கல்வியையே அவமானப்படுத்தி விட்டான். பொறுமையாயிருங்கள் பலராமண்ணா, இருங்கள். பீமண்ணா யுத்த பூமியில் தன் எதிரியை தோற்கடித்து தன் சபதத்தை பூர்த்தி செய்துள்ளார். அவ்வளவுதான். இதற்கு மேல் இதில் அதர்மம் ஏதும் இல்லை. ஆம் பலராமண்ணா, தர்மத்தின் வழியில் செல்லும் ஒவ்வொரு மனிதனும் நம்மில் ஒருவர். அவர்களின் கஷ்டம் நம்முடைய கஷ்டம்,
அவர்களின் சோதனை நம்முடைய சோதனை, அவர்களின் துக்கம் நம்முடைய துக்கம். அதனால் பலராமண்ணா, உங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதற்காக இந்த பூ உலகில் அவதரித்தீர்கள் அதை நினைவு கூறுங்கள். நாம் அதர்மத்தையும் அதர்மம் செய்பவர்களையும் அழிப்பதற்கே, தர்மத்தை காப்பதற்கே இந்த பூ உலகில் இன்று அவதரித்துள்ளோம். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். கோபத்தின் ஆவேசத்தில் நான் தங்களை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தாங்கள் என்னை உங்களிடமிருந்து விலக்கி விடாதீர்கள் பிரபு. தாங்கள் என்னுடன் வாருங்கள் பிரபு. நான் உங்களை விட்டு இனிமேல் பிரிந்திருக்க முடியாது. இல்லை பலராமண்ணா, தாங்கள் செல்லுங்கள். நான் விரைவில் துவாரகைக்கு வருகிறேன். அப்படியே ஆகட்டும் பிரபு. என் பிள்ளை இறந்து விட்டார். என் பிள்ளைகள் அனைவரையும் குருட்சேத்திர களம் விழுங்கி விட்டது. என் மடியை வெறுமையாக்கி விட்டது. என் தாயன்பை பறித்துக் கொண்டது. துரியோதனனின் மறைவு எல்லாவற்றையும் பறித்து விட்டது. மகாராஜா, எல்லாம் போய்விட்டது. பீமண்ணா, இருங்கள். இவன் இறந்து விட்டான். துரியோதனன் இப்போது உயிரோடு இல்லை. இவன் இறந்து விட்டான். துரியோதனன் உயிரோடு இல்லை. துரியோதனன் இறந்து விட்டான். யுத்தம் முடிந்து விட்டது. நாம் வெற்றி பெற்று விட்டோம். துரியோதனன் இறந்து விட்டான். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ஏ நான்கு திசைகளே, நட்சத்திரங்களே, யட்சர்களே, தேவர்களே, இன்று யுத்தத்தின் கடைசி இந்த நாளிலே இந்த பாவி துரியோதனனின் ரத்தத்தால் முடித்து விட்டேன். இன்றுடன் இந்த யுத்தம் முடிந்தது. பாண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த பாவி துரியோதனன் தான் அரசனாகும் கனவை கண்டு கொண்டே தூங்கிவிட்டான். ஒரேடியாக மரணத்தை தழுவிக் கொண்டார். ஆமண்ணா, ஆம். நேற்று இந்த துரியோதனனை வதம் செய்வது என்று திட்டமிட்டோம். அது திட்டப்படி நடந்தது.
இன்று நாம் வெற்றி பெற்று விட்டோம். அதனால் நாம் துரியோதனனின் சடலத்தை அவமதிப்பது நல்லதல்ல. அர்ஜுனா, இச்சமயம் என் சந்தோஷத்தை தடுக்காதே. இந்த பாவி துரியோதனன் எப்போதும் என்னை அவமானப்படுத்தினான். அதனால் அவன் உடலை துன்புறுத்துவது எனக்கு சந்தோஷமாக உள்ளது. பீமண்ணா, உங்கள் கோபத்தை அடக்குங்கள். ஒரு வீரனைப் போல் நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு வீரன் பிணத்தின் மீது நின்று கொண்டு வெற்றியை கொண்டாட மாட்டான். தாங்கள் வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் வேறெங்காவது சென்று கொண்டாடுங்கள். ஆம் பீமண்ணா. சரி. என்ன, என் மகன் உயிருடன் இருக்கிறானா? ஆம் மகாராஜா, யுவராஜர் துரியோதனன் உயிருடன் இருக்கிறார். பிறகு பாண்டவர்கள்? மகாராணி, எப்படி யுவராஜர் துரியோதனனுக்கு ஜலஸ்தம்ப வித்தை தெரியுமோ அவ்வாறே அவருக்கு வெகுநேரம் மூச்சை பிடித்துக் கொண்டு இருக்கிற வித்தையும் தெரியும். அப்படியானால் வெகு நேரமாக துரியோதனன் தன் மூச்சை அடக்கி பாண்டவர்களை ஏமாற்றி இருக்கிறார். என் பிள்ளை பிழைத்து விட்டான் காந்தாரி. நம் குலம் பிழைத்து விட்டது, நம் குலம் பிழைத்து விட்டது. மகாராஜா யுதிஷ்டர் வாழ்க! 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 மாமா, கேட்டீர்களா இந்த கோஷத்தை? ஆமா ஸ்வத்தாமா. ஒருவேளை அந்த பாண்டவர்கள் நம் இளவரசரை கண்டுபிடித்து விட்டார்களா என்ன? யுவராஜர் துரியோதனனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் அனைவரும் அதனால் தான் கோஷமிடுகிறார்கள். உன் அனுமானம் சரிதான் கிருதவர்மா. நாம் இப்போது இளவரசருக்கு உதவி செய்ய போயாக வேண்டும். அவர் ஆபத்தில் இருக்கிறார். வாருங்கள் மாமா. வேண்டாம், நில் அஸ்வத்தாமா, நில். அவசரப்பட்டால் ஆபத்தாகிவிடும். இப்போது நாம் ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக வைக்க வேண்டும். தாம் என்ன வார்த்தை பேசுகிறீர்கள் மாமா? அங்கு இளவரசர் துரியோதனன் எதிரிகள் நடுவில் தனியாக இருக்கிறார். இங்கு நாம் நம் உயிரை காப்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டுமா என்ன? இல்லை, நான் உடனே அவருக்கு உதவி செய்ய போகப் போகிறேன். அஸ்வத்தாமா, நாம் கேட்பது இப்போது தவறாகவும் இருக்கலாம். இந்த சங்கொலியால் பாண்டவர்கள் நம்மை வெளியே கொண்டு வர சூழ்ச்சி செய்யலாம். இப்படியும் இருக்கலாம் அல்லவா? நாம் இதை கேட்டு பிரமித்து வெளியே வந்தால் பிடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கலாம். இப்போது நாம் என்னதான் செய்வது? இரவு வரை காத்திரு. இரவை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். நாம் மூவரும் ஏரியின் அருகில் சென்று
நிலைமையை அறிவோம். பிறகு யுவராஜரை நாம் சந்தித்து என்ன செய்வது என்று முடிவு செய்வோம். புரிந்ததா? வாருங்கள். கேசவா, இந்த இரவு வேளையில் தனியாக என்னை மட்டும் இவ்விடத்திற்கு ஏன் அழைத்து வந்தாய்? முதலில் கீழே இறங்கு, பிறகு சொல்கிறேன். பார்த்தா, என்ன யோசனை சொல். உன் காண்டீபத்தை எடுத்து வா. என்ன யோசிக்கிறாய் பார்த்தா? உன் காண்டீபத்தையும் மற்ற ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு சீக்கிரம் வா. ஆனால் கேசவா, ஹே பவனபுத்திரனே, தாம் இப்போது இங்கே வர வேண்டும். வணக்கம் பிரபு. வணக்கம் பார்த்த அர்ஜுனா. வணக்கம் அனுமான். கேசவா, அனுமான் என் அகங்காரத்தை விரட்டவே வந்துள்ளார். அவர் எனக்கு தரிசனம் காட்டியுள்ளார். என்னை மன்னித்து விடு. சிதைந்து போன உனது அம்பு பாலத்தை பார். இப்போது உனக்கே புரிந்திருக்கும் பகவான் ஸ்ரீராமர் கல்லால் ஏன் பாலம் அமைத்தார் என்று. வானரமே, நீதான் ஜெயித்தாய். நான் தோல்வியுற்றேன். இப்போது எல்லா இடத்திலும் நீயே நிறைந்திருக்கிறாய். பார்த்தா, வாயுமைந்தன் ஹனுமான் அபூர்வமாய் இங்கு தோன்றியுள்ளார். அவரை மற்றவர் யாரும் எளிதில் பார்க்க முடியாது. வாயுமைந்தனுக்கு தேவி சீதை என்றென்றும் அமரனாக வாழ வரம் தந்துள்ளார். இதை பார்த்து நீ ஏன் பிரமிக்கிறாய்? தாம் பீமண்ணா பலராமண்ணாவின் அகங்காரத்தை ஒழிக்கவே இந்த ரூபத்தில் வந்துள்ளீர்கள் இல்லையா வாயு? பிரபு, நந்தவனத்தில் நடந்த காட்சியை எப்படி என்னால் மறக்க முடியும்? என்னுடைய அபிலாஷையை நிறைவு செய்வதற்காக தாங்களும் விஸ்வரூபத்துடன் பலராமரும் சேர்ந்து பகவான் ஸ்ரீராமர், சீதா மாதா, லக்ஷ்மணர் ஆகியோரின் தரிசனம் கிடைக்க செய்தீர்கள். பிரபு, நீங்கள் மூவரும் இங்கிருக்கிறீர்கள். ஒரு வேண்டுகோள். தாங்கள் மூவரும் திரேதாயுகத்தின் அவதாரத்தை காட்டி எனக்கு அனுகிரகம் செய்யுங்கள். என் சுவாமி ஸ்ரீராமர், என் தாய் சீதா, லக்ஷ்மணர் மூவரையும் ஒரே சமயத்தில் தரிசிக்க அனுமதி கொடுங்கள். என் வாழ்வு புனிதமடையும். நானும் பெருமைப்படுவேன் பிரபு, பெருமைப்படுவேன். அப்படியே ஆகட்டும்.
பிரபு, நான் தன்யனானே. ஒரு மகா பயங்கரமான மகா யுத்தம் நடக்க உள்ளது. தர்மம் அதர்மத்தை ஒழிக்க பற்பல சிறந்த வீரர்கள் இந்த மகா பயங்கர யுத்தத்தில் மடியப் போகிறார்கள். குருட்சேத்திரத்தில் நடைபெறும் இந்த மகா பயங்கர யுத்தம் இதிகாசத்தில் என்றென்றும் நிலைக்கப் போகிறது. யுத்தத்தின் மூலம் மானிடர்கள் சத்தியத்தை அறியப் போகிறார்கள். அட, ஏன் வாயுமைந்தனே, ஏன் அழுகிறீர்கள்? பிரபு, உங்களை விட்டு பிரிய போகிறேன். எப்போது திரும்பவும் உங்களுக்கு சேவை செய்யும் நாள் வரப்போகிறது? இந்த மகா யுத்தம் நடந்த 18 நாட்களும் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களை தினமும் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் இப்போது உங்களை பிரிந்து உங்களை தரிசிக்க முடியாமல் போய்விடும். இந்த துக்கத்தினால் கண்கள் நிறைந்து விட்டது. ஹே வாயுபுத்திரனே, கேட்பதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் 18 நாட்களாக யுத்தம் நடக்கும் பொழுது கூடவே இருந்ததாக கூறினீர்களே? ஆம். இந்த கேள்விக்கு உனக்கு பதில் நான் கூறுகிறேன் அர்ஜுனா. இந்த மகா யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் நான் உன்னுடைய தேரின் சாரதியாக அமர்வதற்கு முன்னால் ஹனுமானிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன். ஹனுமானை நான் தர்மத்தை காப்பதற்காக அழைத்தேன். தர்மம் வெல்வதற்காக அவரும் உன் தேரில் வந்து அமர்ந்து கொண்டார். பார்த்தா, இந்த மகா யுத்தத்தில் நீ வெற்றி பெற்றதற்கு வாயுமைந்தன் ஒரு முக்கிய காரணமாகிறார். அவர்தான் எதிரியின் அஸ்திரமும் சஸ்திரமும் உன் தேரை தாக்காமல் பார்த்துக் கொண்டார். பிரபு, நான் அரூபமாக உங்கள் தேரிலே வந்து அமர்ந்து அஸ்திர சஸ்திரங்கள் தாக்காமல் பார்த்துக் கொண்டேன். ஆனால் அங்கராஜன் கர்ணனின் அஸ்திரங்களை மட்டும் என்னால் தடுக்க முடியவில்லை. அப்படி இருந்தும் ரதம் ஏதும் ஆகவில்லையே கேசவா? ஹே வாயுமைந்தா, ரதத்திலிருந்து அதை அகற்றிவிடு. அப்படியே ஆகட்டும் பிரபு. பார்த்தாயா அர்ஜுனா? அங்கராஜன் கர்ணனின் சக்தியை பார்த்தாயா? சபாஷ் அங்கராஜா, சபாஷ். கேசவா, நீ சொல்வது சரிதான். அங்கராஜன் கர்ணன் ஒரு சிறந்த பராக்கிரமசாலிதான். பார்த்தா, நான் உன் தேரை என் மாயையால் பாதுகாத்து வந்தேன். இல்லையெனில் குருட்சேத்திரமதில் அது அப்போதே பஸ்மமாகி போயிருக்கும். பிரபு, இனி எனக்கு என்ன ஆணை? இப்போது யுத்தம் முடிந்து விட்டது.
அதனால் வாயுமைந்தனே, யுத்த சம்பந்தத்திலிருந்து தம்மை நான் விடுவிக்கப் போகிறேன். தாம் தமது கடமையை சரிவர செய்தீர்கள், என்னையும் மகிழ்வித்தீர்கள். மிக்க மகிழ்ச்சி வாயுமைந்தா, மிக்க மகிழ்ச்சி எனக்கு. பார்த்தா, உங்கள் பாண்டவ சேனையில் முதிர்ச்சியுற்ற முதன்மை நிறைந்த ஒரு வீரனுக்கு விடை கொடுக்க மாட்டாயா? நிச்சயமாக கேசவா. ஹே வீர அனுமானே, இந்த மகா யுத்தத்தில் உங்கள் அருளாசியும் உதவியும் தந்ததற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். இல்லை பார்த்தா, இது என் பாக்கியம். பிரபுவின் நண்பனுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. வணக்கம் பிரபு. வணக்கம் பார்த்தா. கேசவா, எனக்கு புரியவில்லை. எவ்வளவு பெரிய பலசாலியாயிருந்தும், எவ்வளவு புத்திசாலியாயிருந்தும், சக்தி படைத்தவனாயிருந்தும் அவன் இறுதியில் அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானிடத்திலே அவன் சங்கமமாகி விடுகின்றான். வீரனாக இருந்தாலும், விவேகம் உள்ளவனாக இருந்தாலும், முடிவில் பகவானின் அனுகிரகம் பெற வேண்டும். ஹே சர்வசக்திமான், தங்களின் இந்த துச்சமான நண்பனை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் கேசவா. அஸ்வத்தாமா, சீக்கிரமாக வா. நதியின் பக்கம் போக வேண்டும். ஏன் மாமா, இது அவசியமா என்ன? அவசியம்தான், மிக அவசியம்தான். ஏன் அப்படி கேட்கிறாய்? தெரியவில்லை. என் மனதிலே இனம் புரியாத அவசகுணங்கள் தெரிகின்றன. நம் இளவரசரின் நிலை குறித்து எனக்கு கவலையாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், அந்த இடம் வந்துவிட்டது. வாருங்கள். மாமா, இங்கு ஏதோ சத்தம் கேட்கிறது அல்லவா? மாமா அவர்களே, இந்த குரல். சத்தம் போடாதே, சத்தம் போடாதே. அமைதியாயிரு. பாண்டவர்களின் ஒற்றர்கள் யாராவது இருக்கலாம். மாமா, இது நிச்சயமாக நம்முடைய இளவரசர் குரல் தான். இளவரசே, ஏதோ அனர்த்தமாகி உள்ளது அஸ்வத்தாமா, ஏதோ அனர்த்தமாகி உள்ளது. இளவரசே, இளவரசே, இளவரசே. யுவராஜா, தங்களுக்கு என்ன நேர்ந்தது சொல்லுங்கள். இளவரசரை தனியாக விட்டதால் இந்த விபரீதம் ஏற்பட்டது. நான் தானே உங்களை யுத்த பூமியை விட்டு ஓடச் சொன்னேன். இப்போது என்ன செய்வேன்? எனக்கு இப்படி நடக்கும் என்று தெரியாமல் போய்விட்டதே. எங்களால் பெரிய தவறு நடந்து விட்டது இளவரசே. எங்களால் பெரிய தவறு நடந்து விட்டது. எங்கள் வாழ்வின் லட்சியம் உங்களை காப்பதுதான் இளவரசே, உங்களை காப்பதுதான். எங்களுடைய அரசரை காப்பதுதான் இளவரசே. எங்கள் குலக்குழந்தை காப்பதுதான். எங்கள் கண் முன்னே எங்கள் அரசர் மண்ணிலே இப்படி துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் உயிருடன் இருக்கிறோம். கேவலமாக இருக்கிறது எங்கள் நிலையை. எங்கள் நிலையை நினைத்தால், எங்கள் வீரத்தை நினைத்தால் கேவலமாக இருக்கிறது. யுவராஜா, இவை எல்லாவற்றிற்கும் நான் தான் காரணம். நாங்கள் இனி உயிர் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆம் இளவரசே, எங்களால் இனி உயிர் வாழ முடியாது. உயிர் வாழவே முடியாது எங்களால். கிருஷ்ணா.